டேஸ்டியான சிக்கன் கீமா ஸ்டஃபிங் எப்படி செய்கிறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கீமா ஸ்டஃபிங்கை நீங்கள் ரோட்டிஸ்குள்ளே ப்ரெட்டு, ஹாட் டாக், பர்கர் எது கூட வேணால் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இந்த கட்டி ரோல்ஸ் ஆல்ரெடி நம்மக்கிட்ட நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அப்படி எப்படி தான் சரிங்க ரெசிபி அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ரெசிபியோட வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆர்டருக்கு வந்த சீன்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கடையில் வாங்குகிற மசாலாஸ் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா என்ன கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. ஸோ கட்டி ரோலுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எதுவும் போடக்கூடாது. எண்ணெய், 6 வெங்காயம், அப்புறம் வதங்கினதும் 2-3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை ஸ்மெல் போனதும் 7-8 தக்காளி போட்டுட்டு ஹை ஃபுட்ஸோட பசு மஞ்சள் தூள் கம்பல்சரி சேருங்க. சால்ட்டு, சிக்கன் மீட் மசாலா ஒரு 8 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி தூள் 2 ஸ்பூன் எல்லாம் போட்டு மசாலா ஸ்மெல், பச்சை ஸ்மெல் போனதும் கோஸும் கேப்சிகமும் போட்டு இந்த மசாலாவில் நல்லா பெரட்டி விட்டுருங்க, எல்லா பக்கமும் படுற மாதிரி. இந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நம்ம சேர்க்குற சிக்கன் கீமா தான். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் கீமா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும் கைமாவோட டேஸ்ட் அதிகமாக வேணும்னா நீங்கள் 1 கிலோ கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி காய்கறியோட ப்ரொபோர்ஷன் தான் நாங்கள் அதிகமாக சேர்த்துருக்கோம், ஏன்னா ஃபைபர் கண்டென்ட்டுக்காக. நம்ம ஹோம்மேட் மசாலா சேர்க்கும் போது சுவை, மனம், அப்புறம் உடலுக்கு நன்மை தரக்கூடிய நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். நமக்கு அலர்ஜி, இன்ஃப்ளமேஷன், உடலில் வீக்கம் அங்கங்கே இருக்குது. எக்ஸாம்பிள், வீக்கத்தினால முட்டி வலி வருது, இந்த விரல்லாம் வீங்குது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நம்ம வீட்டில் உள்ள மசாலா தூள்கள் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வராது. கடையில் மோஸ்ட்லி அஜினோமோட்டோ சேர்ப்பாங்க. அதனால தான் கடை மசாலா நீங்கள் எப்போ யூஸ் பண்ணால் ஒரு வேறு மாதிரி ஒரு டேஸ்ட் வரும். ஸோ மெயினாக கடையில் நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இந்த அஜீரண கோளாறு, இந்த டைஜஷன் ஆகாமல் நைட்டு தூங்க முடியாமல் கஷ்டப்படுறவங்கலாம் ரீசன் அந்த மசாலாவில் என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. ஸோ அந்த ரீசன்னால் தான் தொடர்ந்து நம்ம பதிவுகளில் ஹோம்மேட் மசாலாஸை எப்போவுமே யூஸ் பண்ணுங்கள், கடையில் விற்கிற மசாலாஸ் வாங்காதீங்கன்னு. ஏன்னா கடையில் விற்கிற மசாலாஸை ரெகுலராக சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அந்த ஸ்லக்கிஷ்னஸ் சொல்லுவாங்கள்ல, எப்போ பாரு சில பேர் ஒரு சோர்வாகவே இருப்பாங்க, சுறுசுறுப்பாகவே இருக்க மாட்டாங்க. ஸோ அது எல்லாமே அந்த கடையில் வாங்குகிற ஃபுட்டோடைய சைடு எஃபெக்ட் தான். நம்ம வீட்டில் செய்கிற மசாலானா நம்ம நல்ல இந்த கிராம்பு, ஏலக்காய், இதில் உள்ள நிறைய ஸ்பைசஸில் உள்ள பெனிஃபிட்ஸ் நம்ம ஜீரண மண்டலத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் இந்த கொழுப்புகள்லாம் கரைகிறதுக்கு சோம்பு இது எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம். நம்ம ஹோம்மேட் மசாலாவில் சோம்பு, சீரகம், கசகசா இது எல்லாமே வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. ப்ளஸ் அதனால தான் வீட்டில் நீங்கள் எப்போ சமைச்சி சாப்பிட்டாலுமே உங்களுக்கு இந்த அஜீரண கோளாறுலாம் வரதில்லை. இதே நீங்கள் வீட்டில் சமைக்கும் போது கடை மசாலா எதையாவது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் உள்ள ஆர்டிஃபிஷியல் கலர்ஸு, அஜினோமோட்டோலாம் சேர்ந்து உங்கள் உடலுக்கு ஏதாவது தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது பிரச்சனை கொடுக்கும். ஸோ இது கட்டி ரோல் நம்ம எப்போ செஞ்சாலுமே கஸ்டமர்ஸ் நிறைய பேர் நம்மக்கிட்ட வீட்டுக்கே வாங்கிடுவாங்க. செஞ்சுட்டு இருக்கும்போது ஓடி வாங்கி சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குங்க, வீட்டில் எல்லாம் விரும்பி சாப்பிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம மசாலாவோட டேஸ்ட் தான் இந்த டிஷ்ஷோட ஹைலைட்டே. நம்ம மசாலாஸ்லாம் வேணால் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணுங்கள், வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.